ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எபிசோட் 16 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம ஜாக்கியோட அக்காவும் அலெக்ஸும் சேர்ந்து உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது சீட்டு கட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கப்ப அப்பதான் நம்ம ஜாக்கி பையனும் இவங்க விளையாடுற ரூம்குள்ள வருவான். இவன் வர்றதை பார்த்தோன்னே அவனோட அக்கா ரொம்ப சந்தோஷமா, என்னோட ஆசை தம்பி நீ கடைசியா வந்துட்டியாடான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஆசையா கட்டிப்பிடிக்க போறப்ப ஜாக்கியோட அக்காவை கால் தடிக்கு மறுபடியும் கீழே விழுவ போறப்ப ஜாக்கி பையன் தான் அவங்க அக்காவை பிடிச்சிட்டு, அக்கா நீ எப்ப பாரு இப்படிதான் விழுந்துகிட்டே இருப்பியா, எப்பயும் ஸ்டெடியாவே நிக்க மாட்டியா, என்ன தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கியாக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கோவமா கத்துறத பார்த்தோன்னே உடனே அவனோட அக்காவை சிரிச்சுக்கிட்டு, டேய் அக்காவை ஏன்டா திட்டிகிட்டே இருக்க, நானே தெரியாம கால் தடிக்கு கீழே விழுந்தா இதுதான் சான்ஸ், நீ பாட்டு அக்கா திட்டிகிட்டு இருக்க, சரி சரி ஃபர்ஸ்ட் உட்காரு, அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், கடைசியில் அக்காவை பார்க்க நீயே வந்துட்டடான்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் சிரிச்சுட்டே உட்காந்துருப்பான். அப்போ உடனே நம்ம ஜாக்கியோட அக்காவை நம்ம ஜாக்கி பையனை பார்த்துட்டு, டேய் நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா ஃபேஸை வச்சுக்கிட்டு சொல்றத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் பயந்துட்டு, என்னக்கா சொல்ல வர, என்னக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட விஷயமா, எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் பயத்திலே கேட்பான். இவன் இவ்வளவு தூரம் பயந்துட்டே கேட்கறத பார்த்தோன்னே அக்கா டேய் நான் சீரியஸா உன்னை இங்க வர சொன்னதே எதுக்கு தெரியுமா, எங்க கூட சேர்ந்து கார்டு விளையாடதாண்டா உன்னை கூப்பிட்டேன், இங்க ஒரு கை குறையிறதுனால உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமாயிட்டு, அட லூஸ் அக்கா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன், நீ கார்டு விளையாட தான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பாட்டு அமைதியா விளையாட போறல, இதுக்காக இவ்வளவு தூரம் பயமுறுத்திட்டு இருப்பியா, அதுவும் இல்லாம எனக்கெல்லாம் கார்டு விளையாட தெரியாது, என்ன எதுக்கு கூப்பிடுற, நான் வந்தாலும் ஆட்டத்துல தோத்து தானே போக போறேன், அதனால நான்லாம் ஆட்டத்துக்கு வரல, என்ன ஆளவிடு சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் நைஸா நழுவுறத பார்த்தோன்னே உடனே அக்கா சிரிச்சுக்கிட்டே, அடே ஏன்டா இந்த மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, சும்மா இது கேம் தானே, சும்மா விளையாடவா, இதுக்காக பயந்துகிட்டு இருக்கா, ஏன் உன்கிட்ட பணம் இல்லையா, இல்ல அக்கா கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பயமா இருக்காடான்னு சொல்லிட்டு அக்கா நைஸா கிண்டல் பண்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனு நக்கலா அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். இவன் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்தோன்னே அக்கா டேய் சும்மா விளையாடலாம் வாடா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிக்கிட்டே அவன் தம்பியை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்னோட தம்பி என் கூட விளையாண்டு அவன் தோக்க தான் போறான், ஏன்னா அவன் சரியான முட்டாள், அதனால ஆட்டத்துல நான் தான் ஜெயிக்க போறேன், பணம் எல்லாமே எனக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்காவை மனசுல பெரிய கனவே கண்டுகிட்டே அப்படியே ஜாக்கி பையனை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹோட்டல்ல நம்ம ஹாங்கோட அக்காவை அழகா கிளம்பி ஒரு ரூம்குள்ள வரப்ப அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம வேற ரொம்ப அழகா வெளியே கிளம்பி வந்திருக்கோம், நம்ம டேட்டுக்கு தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சு வேற யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அக்கா யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப ஹாங்கோட அக்காவும் மேனேஜர் கூட டேட்டுக்கு வந்திருக்கப்ப இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல உட்காந்துட்டு, இந்தாங்க பேபி நீங்க ஜூஸ் குடிங்க, இல்ல இல்ல நீங்க குடிங்க, இல்ல பேபி நீங்க தான் குடிக்கணும், இல்ல நீங்க தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி விளையாண்டுக்கிட்டே அந்த ஜூஸை ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் நம்ம ஜாக்கி பையனும் அவனோட அக்கா அலெக்ஸ் இவங்க மூணு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே உள்ள வருவாங்க. அப்ப நம்ம ஜாக்கி பையனும் அவங்க அண்ணியை பார்த்துட்டு, வாவ் சூப்பரா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கேட்கறத பார்த்தோன்னே உடனே அண்ணி ஷாக் ஆயிட்டு, என்னது நான் ரொம்ப ஜாலியா வந்திருக்கேனா, என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணி பயந்துகிட்டே கேட்குறப்ப நம்ம ஜாக்கி பையனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அண்ணி நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், ஆனா நீங்க என்னோட நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டீங்களே, அதுவும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இன்னொரு பசங்க கூட எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கீங்க அண்ணி, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் ரொம்ப கோவமா கேட்கவும் அண்ணி ஜாக்கி பையன் இவ்வளவு தூரம் கொஸ்டின் கேட்கறத பார்த்துட்டு அப்படியே பயந்துகிட்டே அமைதியா உட்காந்துருப்பாங்க. அண்ணி பயந்துகிட்டே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் இருங்க இருங்க என்னோட மாமியார் கிட்ட போய் உங்களை பத்தி சொல்றேன், உங்க பொண்ணு வெளியே இந்த மாதிரி ஒரு பையன் கூட வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் கிட்ட சொல்றேன் அண்ணின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் மிரட்டுறத பார்த்தோன்னே நம்ம அவங்களோட அக்காவை இவங்க இப்படி மிரட்டுறத பார்த்துட்டு பயத்திலே உட்காந்துருக்கப்ப ஜாக்கியோட அக்காவை அண்ணி இப்படி பயப்படுறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, இங்க பாருடா பாப்பா பயத்துல உட்காந்துருக்கு பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே அண்ணியை பார்த்து சிரின்னு சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ற எல்லாத்தையும் அண்ணி இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, அப்பனா இந்த மாதிரி தான் நடக்கும், நம்ம யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டோம்
போயிட்டோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால நம்ம வந்து யார்கிட்டயும் மாட்டிக்க வேணாம். நம்ம வந்து கிளம்பி போயிரலாம். இப்படிலாம் நடக்கக்கூடாது. ஐயோ கடவுளே! என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அண்ணியும் வந்து பயந்துகிட்டே வேகமா அங்கருந்து எஸ்கேப் ஆயி ஓடி போயிட்டுருப்பா. அதுக்கப்புறம் எங்க மேனேஜர் பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அவனோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்துட்டு, "சார் நீங்க வந்து வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து குடிக்க வந்து நான் டீ கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன வந்து கரெக்ட் பண்றதுக்காக இந்த பொண்ணு வந்து வழிஞ்சுக்கிட்டே வந்து பேசுறத பார்த்தோனே, உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு அந்த பொண்ண வந்து பார்த்துட்டு, "ஆமாம்மா நீ யாரும்மா? என்னோட ஆஃபீஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இல்லாம வந்து எனக்கு எதுக்கும்மா வந்து டீ எல்லாம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்க? இங்க என்ன உனக்கு வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆயிட்டு, "சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வந்து தெரியலையா? நான் வந்து உங்க கூட தான் வந்து இந்த ஆஃபீஸ்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க சார் நீங்க வந்து டீ குடிங்கன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு அந்த பொண்ண வந்து பார்த்துட்டு, "ஓ! அப்படியா? சாரி எனக்கு வந்து நீ யாருன்னு எனக்கு வந்து தெரியலன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்லிக்கிட்டே வேலை பார்ப்பான். இத பார்த்தோனே உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, "சார் என்கிட்ட வந்து சும்மா வந்து விளையாடாம இந்த டீய வந்து குடிங்க சார். நீங்க வந்து வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதனால உங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து இந்த டீய வந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து இந்த டீய குடிங்க சார்ன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே மேனேஜர் பையன் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்துட்டு, "நீ வந்து எனக்கு வந்து டீ கொண்டு வந்து தந்ததுக்கு பதிலா, என்னோட பேபிக்கு வந்து டயப்பராவது வாங்கி தந்திருக்கலாம். என் பேபிக்காவது வந்து யூஸ் ஆயிருக்குன்னு" சொல்லிட்டு அவன் வந்து கலாய்க்கிறத பார்த்தோனே, உடனே அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆயிட்டு, "சார் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வந்து பேபி இருக்கா? எனக்கு வந்து சுத்தமா வந்து ஒண்ணுமே வந்து புரியல சார்ன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, மேனேஜர் பையனும் வந்துட்டு அந்த பொண்ண வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "ஆமா எனக்கு வந்து பேபி இருக்கு. அதுவும் வந்து அழகான குடும்பமும் இருக்கு. அதனால என்கிட்ட வந்து இந்த மாரி டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசாம, இந்த டீய வந்து நீயே வந்து குடி. இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு கிளம்புன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையனும் வந்துட்டு அந்த பொண்ண வந்து அசிங்கப்படுத்தி தொரத்தி விடவும், அந்த பொண்ணு உடனே ஷாக் ஆயிட்டு, "என்னது இவருக்கு வந்து இவ்வளோ சின்ன வயசுலயே வந்து குழந்தை இருக்கான்னு" சொல்லி ஷாக்கா வந்து மேனேஜர் பையன வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அவ வந்து கிளம்பி போயிட்டுருப்பா. அப்ப நம்ம மேனேஜர் பையன் வந்து வேலை செய்யாம அவங்களோட அக்காவ வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணப்ப 2 பேருமே வந்து பேசிக்கிட்டது. அதுக்கப்புறம் அவங்களோட அக்காவ வந்து அவங்க வீட்லயே வந்து ட்ராப் பண்ணிட்டு நின்னு பேசின எல்லாத்தையும் வந்து நம்ம மேனேஜர் பையனும் வந்து அவங்களோட அக்காவ வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்ப அந்த கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு, "சார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, நம்ம மேனேஜர் பையனும் வந்து ரொம்ப கோவமா அந்த பொண்ண வந்து பார்த்துட்டு, "இப்ப மீட்டிங்னா அத வந்து இப்பதான் வந்து சொல்லுவியா? ஏன் நீ நாளைக்கு வந்து சொல்ல வேண்டியதானேன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கத்தவும், அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருப்பா. இத பார்த்தோனே உடனே மேனேஜர் பையனும் வந்து டென்ஷன் ஆயிட்டு, "இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதுவும் என் முன்னாடி வந்து அழுகாத. எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏதாவது வந்து பண்ணி தொலைங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திட்டு, அங்கருந்து கோவமா வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் போறத பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு, "இவரு கோவப்படுறப்ப கூட ரொம்ப அழகா தான் இருக்காருன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையனே வந்து பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அங்கேயே நின்னுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க கேம் விளையாடுற இடத்துல வந்துட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்துட்டு, "ஏய் நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம். மறுபடியும் வந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சிருக்கோம்னு" சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தோனே, நம்ம ஜாக்கியோட அக்காவும் வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து இந்த மாதிரி வந்து கத்துறத பார்த்தோனே, ச்சே நம்ம தான் வந்து மறுபடியும் இவன் கிட்ட வந்து தோத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து வட போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வந்து கத்திக்கிட்டு இருப்பா. இத பார்த்தோனே அக்கா கூட விளையாடுற பையனும் வந்துட்டு, "அட போங்கடா நீங்களும் உங்க கேமும். எனக்கு வந்து இது வந்து சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா வந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறத பார்த்தோனே, நம்ம ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டு அக்கா வந்து பார்த்துட்டு, "சரி சரி அக்கா நான் தானே வந்து ஜெயிச்சேன். அதனால என்னோட பணத்த குடு. என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ண மாரி என்னோட பணத்த குடுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், உடனே அக்கா வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னது பணமா? அடே நமக்குள்ள எதுக்குடா வந்து பணம்? அதெல்லாம் வந்து அக்கா கிட்ட வந்து கேட்காத. என்கிட்ட வந்து பணம் இல்ல. நம்ம வந்து சும்மா தானே வந்து கேம் விளையாண்டோம். அதனால அக்கா கிட்டலாம் வந்து எதுவும் கேட்காத தம்பி. அக்கா கிட்ட வந்து பணம் இல்லடான்னு" சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து சமாளிக்கிறத பார்த்தோனே, நம்ம ஜாக்கி பையன் உடனே அவங்க அக்காவ வந்து பார்த்துட்டு, "அக்கா விளையாட்டுன்னு வந்துருச்சுன்னா நான் வந்து அக்கான்னு வந்து பார்க்க மாட்டேன். தாத்தான்னு வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து பணம் தான் வந்து முக்கியம். அதனால என்னோட பணத்த குடு. பணத்த எடுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, அக்கா வந்து பயந்துகிட்டே, "டேய் இருடா. ரொம்ப ஓவரா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. நானே வந்து பணத்த தரேன்னு" சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப கோவமா வந்து அந்த பணத்த வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் இங்க மேனேஜர் பையனும் வந்து மீட்டிங்ல இருக்கப்ப, அவங்களோட அக்காவும் வந்துட்டு மேனேஜர் பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு, "நீங்க வந்து என்ன வந்து பார்க்க வரேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னமும் வந்து வரவே இல்லையே. நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஏன் இன்னும் வரலன்னு" சொல்லிட்டு மேனேஜர்ட்ட வந்து கேட்குறப்ப, நம்ம மேனேஜர் பையனும் உடனே, "இல்ல எனக்கு வந்து திடீர்னு வந்து மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்னால இப்போதைக்கு வர முடியாதுன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, அவங்களோட அக்கா வந்து ரொம்ப கோவமா, "அத வந்து ஏன் வந்து நீங்க முன்னாடியே சொல்லாம இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வந்து உங்களுக்காக தானே வந்து இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து
ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கோட அக்கா வந்து கோவமா வந்து கத்துறத பார்த்தோன்னே மேனேஜர் பையனும் வந்து ரொம்ப பொறுமையா, சாரி என்னால இப்போதைக்கு வந்து வர முடியாது. நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணாம நீ வந்து உன் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து இப்படி சொல்றத பார்த்தோன்னே ஹாங்கோட அக்காவும் வந்து மேனேஜர் பையன் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப கோவமா, நான் வந்து கடைசியா அவங்க கிட்ட வந்து கேட்குறேன். இப்போ வந்து என்னை வந்து பார்க்க உங்களால வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வந்து கேட்குறப்ப மேனேஜர் பையன் வந்துட்டு, இல்ல சாரி என்னால வந்து உன்னை வந்து இப்போ பார்க்க வர முடியாது. நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால ஃபோனை கட் பண்றேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையனும் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் எங்க ஹோட்டல்ல வந்து நம்ம ஜாக்கி, அவங்க அக்கா அலெக்ஸ் இவங்க 3 பேருமே வந்து ஒண்ணா சேர்ந்து டேட்டிங் ஆப்ல வந்து பசங்க எல்லாரையும் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பையன் வந்து குட்டையா இருக்கான், இந்த பையன் வந்து கருப்பா இருக்கான், இந்த பையன் வந்து நெட்டையா இருக்கான், குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஒண்ணா உட்காந்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அப்ப அலெக்ஸ் பையனும் வந்து நம்ம ஜாக்கியோட அக்காவை வந்து பார்த்துட்டு, ஆமா அக்கா, நீங்க வந்து ஏன் திடீர்னு பசங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து பசங்க யாரையாவது வந்து டேட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம ஜாக்கியோட அக்காவும் வந்துட்டு உடனே அலெக்ஸோட மண்டையில ஒரு அடியை போட்டுட்டு, அட லூசு பயலே! இவ்வளோ நேரம் வந்து பசங்க எல்லாரையும் வந்து பார்த்தது எனக்கு இல்லடா. உங்க 2 பேருக்காக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து சொல்றத பார்த்தோன்னே, நம்ம ஜாக்கி பையனும் அலெக்ஸ் பையனும் வந்து ஒருத்த வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்ன சொன்னக்கா? எங்க 2 பேருக்கும் வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஷாக்கா வந்து கேட்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.